ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி படத்தை வந்து இப்போ வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணதுக்கான காரணத்தையும், அதே மாதிரி இந்த போஸ்ட்பான் பண்ணதுனால எந்தெந்த படம்லாம் வந்து பொங்கல் ரிலீஸ்க்கு வந்து இப்போ வந்து வரிசையில் நிற்கிதுன்னு சொல்லிட்டு 2 அப்டேட்டையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விடாமுயற்சி வந்து நம்ம மகிழ் திருமணி டைரக்ஷனாக நம்ம ஏகே அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டு தான் நேற்று வந்து ஒரு வேறு லெவல் அறிக்கை மூலமாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷனால் இது தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அஃபீஷியலாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நிறையா ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு வேறு லெவல் டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். குறிப்பாக வந்து விடாமுயற்சி படம் வந்து திடீர்னு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னனால தான் நம்ம குட் பேட் அக்லி படக்குழு வந்து பொங்கல் ரிலீஸ்லேருந்து தள்ளி போனாங்க. இல்லாட்டி கண்டிப்பாக குட் பேட் அக்லியாவது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ குட் பேட் அக்லியும் இல்லாமல் விடாமுயற்சியும் இல்லாமல் 2 படமும் ரிலீஸ் ஆகாத சுச்சுவேஷனில் இப்போ வந்து ஒரு வேறு லெவல் ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் டிசப்பாயின்டாக இருக்கும். குறிப்பாக இது வந்து இனிமேல் சம்மர் ரிலீஸ்க்கு போச்சுன்னா அதே மாதிரி குட் பேட் அக்லியும் வந்து அடுத்த இதுக்கு வந்து தள்ளி போகும். அதனால் வந்து 2 படத்துக்கும் இப்போ வந்து ஒரு வேறு லெவல் டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் இப்போ வந்து பல லாஸை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்க வந்து 100% அவங்களோட எம்ப்ளாயிலேருந்து 90% எம்ப்ளாய்மெண்ட்டும் வச்சுட்டு 10% எம்ப்ளாயை வந்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களோட லாஸ் வந்து இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த லாஸை வந்து சரி கட்டுறதுக்கு வந்து விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணணும். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிஸ்னஸ்னால் இல்லாமல் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரெட் ஜெயண்ட்டு, மிச்சம் வந்து ஓவர்சீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம லைக்காகவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த படத்துக்கு வந்து நடுவில் ஒரு இன்டிமேட்டர் இல்லை. டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரீ பிஸ்னஸும் நடக்கலை. குறிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனும் வந்து நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அப்டேட்டும் சரியாக கொடுக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி டேட் சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸும் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கனால இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸே அவ்வளோவா நடக்கலை. இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வாங்கலை. அதனால் வந்து லைக்கா இப்போ செம்ம லாஸில் இருக்காங்க. அந்த லாஸை வந்து அவங்க ஈடு கட்டினதுக்கப்புறம் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இருக்குது. குறிப்பாக இந்த படம் வந்து ஒன்று நம்ம ஏகேவோட 14 நாள் இல்லாட்டி ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ குட் பேட் அக்லி தான் என்ன பண்ண போகிறாங்க நமக்கு கிளியராக தெரியல. இப்போ விடாமுயற்சியை வந்து போஸ்ட்பான் பண்ணனால நிறையா படம் இனிமேல் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து வீர தீர சூரன் சொல்லிட்டு நம்மளோட விக்ரமோட படம் வந்து இந்த பொங்கல் கிளாஸில் வந்து போக போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நடந்ததுன்னா வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம சியான் விக்ரமா அந்தளவுக்கு பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் படமாக வந்து டீசர் எல்லாமே விட்டு சம வைப்பை கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த படத்துக்கெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? இந்த டிசப்பாயின்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய புத்தான நல்வாழ்த்துக்கள் நண்பா. இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.